தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. 10 நாட்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளம்பெண் வருங்கால கணவரின் கண்ணெதிரே விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் தான் திருமணம் செய்யவிருந்த வைஷ்ணவி தேவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். முன்னால் சென்ற ஆட்டோ ஒன்று திடீரென நிறுத்தப்பட்டதால் அசோக்குமார் பிரேக் பிடித்து இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் வைஷ்ணவி தேவி நிலை தடுமாறி வலதுபுறமாக சாலையில் தவறி விழுந்தபோது பின்னால் வந்த லாரி அவரது தலை மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அசோக்குமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.